ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் ஆரஞ்சு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு 5 கேஜி இந்த வந்திருக்குது. பார்க்குறக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது ஜேஜோ ஆரஞ்சு, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸும் ஆர்டர் போட்டிருந்தோம். அதில் கேஷ்யூ இன்றைக்கி வந்திருக்கு. மற்ற நட்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு, 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இது கொஞ்சம் லேட்டாக வந்துருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு டானிக்கு வாங்கி குடிக்கிறேன். அது நம்ம ஹாஸ்பிட்டலில் கேட்போம் இல்லையா டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சத்து டானிக் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க டாக்டர்னு சொல்லி கேட்போம்ல. அந்த மாதிரி ஒரு மல்டிவிட்டமின் ஷாட் இது நம்ம பெரிய பாட்டிலாக வாங்கி குடிப்போம். இங்கே கொரியாவில் சின்ன பாட்டிலில் 2 டேப்லெட் வச்சு ஒரே இதாக அந்த டானிக் வச்சுருக்குறாங்க. சும்மா சின்ன கடைகளில் கூட இருக்குது. இது நார்மலாக வாங்கி குடிக்கிறது தான். அது குடித்தோம்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கிற அன்னைக்கு இதை வாங்கி ஒன்று குடித்தோம்னா கொஞ்சம் பசிக்காது, எனர்ஜியாக இருக்கும், வயிறு ஃபுல்லான மாதிரி. நான் டானிக் குடிச்சிட்டு அந்த 2 டேப்லெட்டுமே போட்டிருக்கேன். அடுத்து இந்த மல்டி விட்டமின் மினரல்ஸ், இது ஃபார் உமன்ஸ்க்கு. இந்த டேப்லெட் டெய்லியும் காலையில் 1, நைட்டு 1 போடுவேன். இதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுற அன்னைக்கு. இந்த பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா, இது சுகர் இல்லாத பிஸ்கெட்டு. அதனால் நார்மலாக வீட்டில் இந்த பிஸ்கெட் எப்போவுமே வாங்குவோம். சுகர் கட் பண்ணால் தானே உடம்பு குறைக்க முடியும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும்னா சரி இந்த பிஸ்கெட் சாப்பிட்லாம், சரி சுகர் இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குவோம். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் ஒயிட் பிரியாணி பண்ணேன். பிள்ளைங்க பிரியாணி காரம் இல்லாமல் கேட்டாங்க, அதுவும் ஒயிட் கலரில் வேணும்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மசாலாஸ்லாம் போடாத பிரியாணி பண்ணேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா வந்துருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன்னு ஏர் ஃப்ரையரில் லெக் பீஸ் வச்சு பண்ணினேன். அதுவும் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டு. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. ஓகே, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 4 லெக் பீஸ், 2 லெக் பீஸு பெரிய பாப்பா, 2 லெக் பீஸ் சின்ன பாப்பா. அதனால் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இன்றைக்கி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இது தவிட்டி குருவி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த குருவியை சொல்லுவாங்க பேர். தவிட்டுக்குருவி, சாம்பக்குருவி, புழுதிக்குருவி, கரையான் குருவி, அந்த மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க இந்த குருவிக்கு. இன்னுமே நிறையாவே இருக்குது. இந்த குருவி பார்த்திங்கன்னா தனியாக வாழாது, ஒரு கூட்டாகத்தான் சேர்ந்து தான் வாழும். அப்படி தான் இரை தேட போடும்போது எல்லாமே ஒரு 10 குருவி, ஒரு 7-8 குருவி சேர்ந்தா இருக்கும். எல்லாமே ஒன்றா சேர்ந்தா போகும். இதோட மூக்கு பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்கும். இது தமிழ்நாட்டில் நிறையா பக்கம் இந்த குருவி இருக்குது இப்போது. இப்போ எங்கள் வீட்லேயுமே பார்த்தோம்னா காலையில் தூங்கி எந்திரிச்சோம்னாவே வெளியில் வந்தோம்னா அவ்வளோ குருவிங்க காலையில் சாப்பாட்டுக்கு அரிசி நாங்கள் எப்போவுமே வச்சுருவோம் முன்னாடியே. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். நிறையா பேர்ட்ஸ் வரும் எப்போவுமே வீட்டில். மைனா, சிட்டுக்குருவி, வீட்டில் நிறைய சிட்டுக்குருவி வீட்டில் கூட்டு அடித்து வச்சுருக்கோம். அதனால சிட்டுக்குருவி இருக்குது. எல்லா குருவியுமே வரும் வீட்டில். ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வீட்டுக்கு எப்போவுமே வரும். அதில் இந்த குருவி பார்த்தோம்னா இது மட்டும்தான் கூட்டமாக வரும். மற்றதெல்லாம் 1, 2 அந்த மாதிரி தான் சாப்பிட்டு போகும். மயிலும் வரும். மயிலும் ரெகுலராக ஒரு 2 மயில் சாப்பிட்டு போகும். ஆனால் இந்த குருவி மட்டும் பார்த்தா ஒரு 7-8 குருவி ஒட்டுக்காவே தான் எப்போவுமே வரும். இதோட சவுண்டே பார்த்தோம்னா கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக தான் இருக்கும். இது வந்தாவே நல்லா தெரிஞ்சிடும், அந்தளவுக்கு சவுண்டாக கத்திகிட்டு இருக்கும். இந்த குருவி கூடு பார்த்தோம்னா மரக்கிளையில், பொந்துகளில், இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் கூரை, சின்ன சந்துக்குள்ளார அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் கூடு கட்டி வச்சுருக்கோம். இதோட முட்டை பார்த்தோம்னா ஒரு ப்ளூ க்ரீனும் கலந்த அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட முட்டை அந்த கலரில் தான் இருக்கும். பெண் குருவி முட்டையிட்டு அடகாக்கும். அது கொஞ்சம் வெளியில் போச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற சில குருவிங்களும் சேர்ந்து மாற்றி மாற்றி அடகாக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அது மாற்றி மாற்றி உதவி பண்ணிக்கும். அதே மாதிரி குஞ்சு பறிச்சிருச்சு அப்படின்னாலும் தாய்க்குருவி தான் மற்ற குருவிகள் எல்லாம் சாப்பாடு கொடுக்கும்.
ஆனால் இதில் வந்துட்டு அப்படி இல்லை, தாய்க்குருவி மட்டும்தான் இல்லை, எல்லா குருவிகளுமே மாற்றி மாற்றி இறை கொண்டு வந்து ஊட்டி விட்டு பார்த்துக்கும். இது எப்போவுமே சேர்ந்து தான் இருக்கும். இதோட அக்கா, தங்கச்சி, அண்ணா அந்த மாதிரி உறவு முறையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குருவியெல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி பார்த்துக்கும். அதே மாதிரி இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருசானோன்னா ஒரு 1½ வயசு வரைக்குமே கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது கொஞ்சம் பெருசாயிருச்சு, அதுக்கு ஒரு ஜோடி தேவை அப்படிங்கிறப்ப தான் அது பறந்து வேறு பக்கம் போய் அதுக்கான ஜோடியை தேடிட்டு அங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு 6, 7 குருவி அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபார்ம் பண்ணிக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்தா இதோட முட்டை பார்த்திங்கன்னா ஒரு முட்டையிட்டு 16லேருந்து ஒரு 18 நாள் வரைக்கும் அது வந்துட்டு அடக்காக்கும். அதோட சேர்த்தே மற்ற குருவிகளும் சேர்த்து ஹெல்ப் பண்ணுமா. அதுக்கப்புறம் வந்து இந்த குருவி கொஞ்சம் வளர்ந்து பெருசாகி அது 100 கிராம் வரைக்குமே இந்த குருவி வந்துட்டு வளரும். அதே மாதிரி வருஷத்துக்கு 2 இல்லைன்னா 3 தடவை வந்துட்டு முட்டையிட்டு அடக்காக்கும் இந்த குருவி. எப்போவுமே வந்துட்டு கூட்டமாக தான் இந்த இரை தேடி செல்லும். அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் வரும். அப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குருவிங்க வந்துட்டு மாற்றி மாற்றி சிக்னல் கொடுத்துக்குங்க. ஒரு சவுண்டு அது கொடுத்தோன்னே ஓகே, எல்லா குருவியும் வந்துட்டு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகி எல்லாம் வந்துட்டு சேஃபாக போயிருங்க, பறந்து போயிருங்க. அதே மாதிரி இந்த குருவி பார்த்தா ஒரு 5 to 8 வருஷம் வரைக்கும் இந்த குருவியோட வாழ்நாள் இருக்குது. இந்த குருவிங்க வந்துட்டு கடைசியாக கூட்டை விட்டு பிரிஞ்சாலுமே அது போகிறதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிற குருவிங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன ஹெல்ப்போ அது எல்லாமே செஞ்சுட்டு தான் போகுமாமா. அதாவது ஒரு கூடு கட்டணும், ஒரு குஞ்சு இருக்கிறத அடக்காக்கணும், இல்லை வந்துட்டு இறை ஏதாச்சும் தேடி கொண்டு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன உதவிகள்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது கூட்டை விட்டே அது எப்போவுமே போகுமாமா. அது வரைக்கும் விட்டுட்டு போகாது அந்த குருவி. எப்போவுமே வந்துட்டு கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த குருவிங்க வந்துட்டு எப்போவுமே வாழுமாமா. இதுலே நிறையா குருவிங்க இருக்குது. அது எல்லாமே பார்த்தோம்னா ஜோடியாக தான் இருக்கும். ஒரு 2, 3 குருவி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த குருவி வந்துட்டு அப்படி இல்லை. இது கூடி தான் எப்போவுமே எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு வாழுது இந்த குருவி. அதனால் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குருவியாக வந்துட்டு இந்த தவிட்டுக்குருவி வந்துட்டு இந்த குருவிஸ் கேங்கில் வந்துட்டு இருக்குது. அதனால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த குருவிங்க வந்துட்டு வாழ்ந்துட்டு வருது. அந்த மாதிரி எல்லாருமே இருந்தோம்னா ரொம்ப நல்லதே நடக்கும். தேங்க்யூ.